வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்க திஸ் கேமிங். நான் உங்கள் செஸ் கேமர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸோட பார்ட் 1 கேம் பிளே தான். இன்றைக்கி நம்ம ஸ்கேர் எலிவேட்டரில் எப்படி சர்வே பண்ண போகிறோம், எந்தெந்த பேய்கிட்ட மாட்ட போகிறோன்றதெல்லாம் பார்த்துடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடிட்டர் இன்ட்ரோவை போடுப்பா. சரி உள்ளே போவோம். உளுன்ட்டேன். ஐயே மாட்டிக்கிட்டேன். என்ன நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போகலாம். என்னென்ன பேய் வர போதும், என்னென்ன பேய்லாம் நம்மளை போட்டு முடிக்க போகிறோம் பார்க்கலாம். இந்த ரெஸ்கில் பயமாக இருக்குது. வீட்டுக்குள்ளே போகிறாங்கலாம், நம்மளும் போவோம். யார் கேட்பா? இல்லைங்க, இந்த பக்கம் போக முடியுமா பார்ப்போம். அட முடியலை. சரி பரவாயில்ல, இந்த வீட்டுக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நிற்கிறேன். பக்கம் பயமாக வேறு இருக்கு. சரி உள்ளே போவோம். எவனாக இருந்தாலும் பார்த்து நடுவில் வாயாக வளருது. எப்போதும் எனக்கு இந்த வீடியோ எடுக்கும் போது மட்டும் இந்த பிரச்சனை கதவை சாத்திட்டான். இந்த யாரா நீ கதவை சாத்தாதரா? ஐயோ என்னத்தையும் எடுத்துட்டு ஓடி இன்னும் குத்திட்டான். ஓடுறா என்னடா திடீர்னு லைட் ஆஃப் பண்ணி விட்டான்டா. தப்பிச்சிட்டோங்க. யாருன்னு நினச்ச சஸ் கேமர் டே எல்லாம் பாருங்க. சஸ் கேமர் ஓல்டு கேமரா அவங்க. பேர் இருக்கீங்க. எனக்கு யார பீட்சா வச்சுட்டா? நான் வாங்கவே இல்லை. அதாவது பீட்சா வேணுமா? பீட்சா என்ன இடம் இது? இந்த இடத்த இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. இங்கே ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லாத இடத்துல நான் போய் என்னத்தடா பண்ணுறது? பீஸா வேணுமா? பீஸா சும்மா கையில் வச்சுருக்கீங்க. ஓடியாடுறாங்களோ சும்மா ஓடியாடுறாங்களா? எதுவும் இல்லை. நண்பா இவனை பாருங்க. லைட்டாக பண்ணாலே ஏதாவது இருக்குமே. அட்டை கொடுத்தாலே இவனெல்லாம் பார்த்து பயந்து ஓடிட்டு நடவேன்னா இதுக்கு மேலே பயப்பட மாட்டேட்டா. அது அந்த மாதிரி இவனை பாருங்க. வீச்சு விளையாடுறது நல்லா தான் இருக்குது. இன்னும் ஒரு ஜாலினா நம்மள மாதிரி இந்த டார்க்கும் இருக்காங்க. டார்க்கு ஒன்று அவன் பேர். என்ன நடந்தாது? இந்த ஓட்டெல்லாம் இருக்குது. எல்லாம் ஓட்டைக்குள்ளே குதிக்கிறாங்க. பார்ப்போம். நம்ம இன்னும் திருப்பி மேலெல்லாம் வராங்க. நம்மளும் குதிப்போம். அடா இது என்ன இந்த இடத்துல இன்னும் லைட் ஆஃப் ஆகுது. லைட் ஆஃப் ஆகுது. சாக்கடைக்கு எந்த பேய்க்கும் சம்மந்தமாக இருக்கும். என்ன பேயிடா இங்கே வரப்போகுது? சாக்கடைக்குள்ளே பேய் இருக்குமாடா? இதற்கு சாக்கடைக்குள்ளே பேய் இருந்து நான் அவங்க பால போட்டாங்க. மேலே போ வழியே இல்லை. எவன்டா அந்த பேய்? வாடா அவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எங்க பெண்ணி வயசு கிளவுனு சே இவனா? ஏன்டா உன்னை கடைசியாக படத்தில் பார்த்தேன்டா. நீ ஏன்டா இப்போ வர? நான் ஓரமாக முட்டிக்கிறேன். நான் தப்பிச்சிட்டேன்டா. இல்லை கவுண்டர் கம்மியாக இருக்கிறதுனால தான் சீக்கிரம் தப்பிச்சிடுறேன். என்ன பேய் வரதா லேட் ஆகுது. பரவாயில்ல, அது வந்துட்டு போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா
ஆட ஈ இது என்ன இடம்டா? நடுவில் ஏதோ சக்கரெல்லாம் சுற்றுது. தீபாவளி சக்கரமோ? சங்கு சக்கரம் போகல. டார்க்லாம் நடுவில் போய் நிற்கிறாங்க. டார்க்கு அவன் நம்ம ஃப்ரெண்டு. இங்கே டார்க்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணான். என்ன வந்து போட இந்த பக்கம் பாய முடியுது. இவன் கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருக்கான். இதில் நம்மளும் இல்லை போய் நிற்போமா? என்னடா எலும்பு கூட கிடக்கு. என்ன அதை அவன் கையில் இருந்துட்டு வச்சுருந்தான். இன்னும் எரியுது. எவனும் வராங்க. இன்னும் மந்திரம் போடுறா. ஏய் அங்கிள் மந்திரம் போட்டால் பயந்துருமாடா. நானும் போடண்டா. யூபோ பைபே பைபி சோ யூபோ பைபே பி சோ யூபோ பைபே பைபி சோ மந்திரம் போடுறாங்க. நம்மள்ட்ட என்ன செத்துட்டேண்ணா? எப்படா செத்தேன்? நான் வந்துட்டு அடியே வாங்கலைங்க. எப்படிங்க ஏமாத்துறாங்க இவங்க? சரி நாங்கள் போயிட்டு ஏதாவது வாங்குவோம்மா. லாபம் வாங்குவேன். என்னடா இது 2 வாங்கிட்டேன்றா தெரியாமல். இது நாக்கு இழுக்குதுங்க என்ன. மேடம் இது டார்ச் இது தேவைப்படும். இன்னும் உள்ளே போக மாட்டேறா. உள்ளே போடா. இப்படி உளுந்தா தான் உள்ளே போவானா? இன்னும் உள்ளே போக மாட்டேன். உள்ளான்ட்டான் சின்ன ஐடியாடா. இங்கே செத்துட்டேண்ணா. எப்படிடா நச்சு அடாய் என் மண்டை மேலே நிற்கிறான்டா. அடாய் என் மண்டை மேலே நிற்கிறான் அவன். இருங்களா அவன் எங்கே தவறாம பாருங்க. மண்டை மேலே நிற்கிறாங்க. என்னடா நல்லா தான் எப்படா தெரியுது. என்ன வரமாட்டுது கையில். ஓகே என்னடா இது வித்தியாசமாச்சு. கீழே ரூம் இருக்குது. கீழே 2 ரூபாய்க்குலாம் அது இருக்குது. 3200 அது இருக்குது. அடா என்னடா என்ன தள்ளி விட்டு வச்சிடுறானோ. என்ன இடம் இது? என்ன ஏதோ சவுண்டு கேட்குது. கருகர் ஒரு இந்த சவுண்டை எங்கேயே கேட்டுருங்க. சைலண்ட் ஹிட் சவுண்டு மாதிரி கேட்குது. ஹிட் சவுண்டு மாதிரி இல்லை, அதே தான் கேட்குது போல். சூப்பர்ரா. நல்லா பண்ணுறீங்கடா. நீங்கள் நல்லா பண்ணுறீங்கடா. ஏன்டா இப்படிலாம் பண்ணாதீங்கடா. எப்போதும் ஒரே அளவு போட்டுட்டு கிடக்கணும். இதெல்லாம் தப்பிக்கிறதே கஷ்டங்க. அப்படி நீங்கள் வரும் சொல்லிட்டேன். யாருன்னு நினைச்சேன். ஃபயர்டா ஃபயர். என்னை ஜெயிக்க யாராலடா முடியும்? அவனால கூட முடியாது. சின்ன பையன் ஃபயராக வேறு இருக்கு. பரவாயில்ல. என்னங்க திருப்பி ஃப்ரெண்ட்ஸ் ஏமாத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஜெயிச்சது உங்களுக்கு பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி சவுண்டு விட்றான் ஃப்ரெண்ட்ஸ் என்னதே ப்ளே த நியூ பெட் ஏதோ போட்டுருங்க விடு ஃப்ரெண்ட்ஸ். இல்லை உங்களுக்கு நியாயமாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இவங்க எப்போதுமே இப்படி பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கஷ்டப்பட்டு ஜெயிச்ச லெவலில் விட்டுட்டு திருப்பி அதே லெவலில் வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சத்தியமாக நான் பிளான் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறாங்க.
அப்படியே நிற்கிறவனுக்கு ஏன்டா பயப்படுறோம்? என்னடா செத்துட்டேன். திருப்பி எப்படி செத்துன்னே தெரிய மாட்டேது இந்த இடத்துல. இங்கே பாருங்கள், ஏதோ இருக்குது. இந்த சர்க்கஸில் தான் ஆரம்பத்தில் ஒருத்தர் முட்டிட்டு கிடந்தான். இந்த பேயெலாம் வருமாங்க? இந்த பேய் நம்ம பார்த்தோம்ல, இவனை பார்த்தாங்க. இவனை பார்க்கல, இவனையும் பார்க்கவே இல்லை. ஒருவேளை இவனுங்க தான். அங்கே இருக்குங்க பேயோட போஸ்டர்லாம். இங்கெல்லாம் விஐபிஸால் மட்டும்தான் போக முடியுமா? என்ன பண்ணுறது? நம்ம டார்ச் வாங்கிப்போமா? இன்னும் வரமாட்டுது. இன்னும் வரவே மாட்டுது. ரொம்ப நேரமாக நிற்கிறான் அதுலேயே. வந்துடு சிசேம், தந்துடு சிசேம். இங்கே நேரம் நிற்கணுமா? என்னோட உள்ள போக மாட்டேறான்டே. எந்த டார்ச் வந்துட்டு. ஆனால் 2 டார்ச் கேட்கலையா? ஏற்றி விடுங்கடா. இவன் உள்ளே போக விட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது? என் பேக்கில் சூடு வைக்கிறான் பாருங்க. என் பேக்கில் சூடு வைக்கிறான். நியூ பெட் டிபார்ட்மெண்ட் தான். அது ஏதோ புது கேம் போகல. அது எதுக்கு நம்மளுக்கு ரோப்ளாக்ஸில் ஒரு கேம் கூட விளையாட தெரியாது. ஆனால் ப்ரோ பிளேயர்னு மட்டும் சொல்கிறோம். ஏன்னா நான் இப்போ தான் ரோப்ளாக்ஸை ஏற்றிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். ஒரு கேம் முடிக்க 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுமாங்க. எவ்வளோ கஷ்டம். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நாங்கள் தான் ஜெயிப்போம். ஏன்னா நாங்கள் தான் வீட்டுக்கு நடந்த இது பைப்பாக இருக்குது. இது பேயும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு பைப்பாக தான் இருக்குது. பிடிச்சி டைட்டானிக் போகலாம். இது பிடிச்ச டைட்டானிக் போகிற மாதிரி இருக்குங்க. உங்களுடைய எப்படி தோணுது நான் கமெண்ட்ல சொல்லுங்க. இவனா இல்லை இல்லை பயமா இருக்குங்க. நம்ம தப்பிக்காம இருப்போமா? தப்பிச்சிட்டோம்னா இன்னும் எத்தனை அவ்வளோ வருமா? ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுக்குறோம். நம்ம சப்ஸ்கிரைபருங்க, நம்ம சப்ஸ்கிரைபருக்குலாம் நம்ம எங்கே போனாலும் தேடி வராங்களே. எங்க திருப்பியும் சைரன்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இவன் சத்தியமாக வேணும்னு தான் இதை பண்ணுறேன். நான் மேலே ஏறிட்டேன். ஏன் திருட்டு பயிலாக இருப்பான் போடுங்க. பேங்க்கு மேலே ஏறுறாங்க. அட பிக்காளி பயலே. இங்கேருந்து பார்ப்போமா? இங்கேருந்து தெரியுமா? இந்த பக்கம் யாரா இவன் ஏறிட்டு கிடக்குறாங்க. சைரன் வந்து சாப்பிட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பர்சன் இவ்வளோ இருந்தால் கிளியராக தெரியாது. செகண்ட் பர்சன்னா நம்மளை பார்த்த மாதிரி நிற்பாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் சொல்கிறேங்க. எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நான் கம்மியான சப்ஸ்கிரைபரில் இருக்கலாம். ஆனால் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு போகிறேன். எனக்கு பெரிய ஆளாக இருப்பேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு பொங்கல் டைமில் பொங்கல் வரைக்கும் வீடியோ வராது. இப்போயே சொல்லிக்கிறேன்.
இது ஒரு சில பல தவிர்க்க முடியாத காரணங்களால் வீடியோ வராது. ஆனால் அதன் பிறகு கண்டிப்பாக வரும். இது என்ன வீடு? இந்த வீடு எங்கேயோ பார்த்த வீடு. என்ன வீடு? கிராணி சொட்டை சொட்டை சொட்ட மண்டை எனக்கு ஆமாம் போயிட்டு சொட்டை 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 சொட்டை. ஐயா வருது. அங்கே அடிக்கிற சவுண்டு இங்கே வரைக்கும் கேட்குது. சொட்டை நீங்க சொட்டை நார்மலாக இருக்கிற மாதிரி இல்லை. இந்த கொரட்டை அடிக்கிறீங்க. இது வரைக்கும் இந்த சொட்டையை இப்படி பார்த்ததே இல்லையா? வெளியே உள்ள வர முடியாந்துருக்கு. நான் இந்த கொளுத்தி விட்டுருக்கீங்க. அப்பா சொட்டையை பார்த்தா கூட இப்போலாம் பயமாக இருக்கு. ரொம்ப பயமாக எனக்கு சொட்டை விடாமல் பார்க்குது. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நவுருங்கடா, நான் உள்ளே போய்க்கிறேன்டா. என்னங்க ஏதோ ஓட்டை இழுக்குதுங்க. என்னடா உள்ளே இருந்தால் எனக்கு அவனுக்கு வெளியே போய் இழுத்து தின்னுதுங்க. அது இழுத்து தின்னுதுங்க பாரு. எனக்கு விளையாட வர மாட்டேன் தெரியுமா? ஹீரோ வச்சுட்டாங்க. நானும் யூடியூப் சேனல்ஸ் தான் நிறைய பார்ப்பேன். அதை பார்த்து தான் நானே வீடியோ போடுறேன். நானும் ஆரம்பித்தேன். சரி பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் நான் வீடியோ போடுறதோ போடாமல் இருக்கிறதோ அப்படின்னு தான் சொல்ல மாட்டேன். நீங்கள் சப்போர்ட் கொடுத்தாலும் சரி கொடுத்தாலும் சரி நான் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். இந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் வீடியோ வரும். அவ்வளோ பண்ணுறது நம்ம எப்படி போய் அப்போ தான் ஃபஸ்ட்டு ஓடி வந்தோம். ரயில்வே ட்ராக்குக்கு எந்த பைக்கும் சம்பந்தம்? ரயில்வே ட்ராக்கில் எந்த பேய் வரும்? ஒன்றுமே தெரில. என்ன பேய் வரும்னு தெரில. யார என்ன பண்ணுறது? இந்த லெவலோட முடிச்சிடுவோமா? லென்த்தியாக போகிற மாதிரி இருக்குது வீடியோ. இந்த லெவலோட முடிச்சுக்கலாம். அட எவன்டா இவனா இங்கே? சரி விடுங்க, இதை நம்ம கேம் பிளே வீடியோவை முடிச்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சஸ்கேமர். நாளைக்கு நாளைக்கு வீடியோ வராது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் சஸ்கேமர்.